வெல்கம் டு அர்னிகாஸ் கிச்சன். விஜிஸ் கிச்சன்லேருந்து அர்னிகாஸ் கிச்சன்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு இருந்தேங்க, கிராமத்து முறைப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு. அந்த ஷார்ட்ஸுக்கு ஃபுல் ரெசிபி இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஷார்ட்ஸுக்கு 1.4K வியூஸ் ரீச் ஆகிருக்குது. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ ஃபுல் ரெசிபி பாருங்கள், பார்த்துட்டு அதை மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1.5 கிலோ சிக்கன் எடுத்து ரெண்டு டைம் கழுவிட்டு உப்பு மஞ்சள் பொடியெலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோங்க. குழம்புக்கு தேவையான பொருட்களுங்க: இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை. மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்: மிளகு, சீரகம், மல்லி, பெருங்காயத்துண்டு, வத்தல், கருவேப்பிலை, இட்லி அரிசி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 25 கிராம் இஞ்சி துண்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா அரைக்கணும். இப்போ மசாலா எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் இட்லி அரிசி போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மிளகு, அது சின்ன பெருங்காயத்துண்டு, 5 ஸ்பூன் மல்லி, 3 ஸ்பூனு சீரகம் எல்லாத்தையும் போட்டு, இதுக்கு எண்ணெய் பத்தாது, அதனால் இன்னொரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு கொஞ்சம் வறுத்து விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் போட்டு விடுங்க. அதை லேசாக வறுத்துட்டு மிளகாய் வத்தல் ஒரு 15 எடுத்துக்கோங்க. அதை லேசாக வறுத்து விடுங்க. ரொம்ப வறுத்தா கலர் சேஞ்ச் ஆயிரும், நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கடைசியாக இது வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக சோம்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு லேசாக வறுத்து விடுங்க. அவ்வளோதான், வறுத்துட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ சிக்கன் வேக வச்சுக்கிடலாம். குக்கரில் வேக வச்சுக்கிடலாம். குக்கரில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகும், நமக்கு நேரமும் ரொம்ப மிச்சமாகும். எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போடுங்க. அப்புறம் கிராம்பு, பட்டை இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது போட்டால் ஸ்மெல் வராது, சாஃப்டாகவும் வெந்துடும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் விளக்கெண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் விடணும். அப்புறம் உப்பு, அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். அதுக்கு ஒரு 300 ml தண்ணி விட்டால் போதுங்க. 1.5 கிலோ சிக்கனுக்கு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வைக்கணும். இப்போ ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை அரைச்சிக்கிடலாம். வத்தலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. வத்தலை கொஞ்சம் அரைச்சிட்டு, வத்தல் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா மற்ற மசாலா பொருள்லாம் போட்டுருங்க. போட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிக்கிடணும், இந்த மாதிரி அளவுக்கு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இந்த பேஸ்ட்டு இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் நைஸாக. அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கழுவி இந்த மாதிரி ஒரே பல்ஸில் விட்டுருங்க.
கடாயில் 3 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. அதில் இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, 1 ஸ்பூன் போக மிச்சம், அதை எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு அது ஒரு 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூன் உங்களுக்கு எப்படி உப்பு சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு போட்டுட்டு மறுபடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றுனா. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் எடுத்து ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா 1.5 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ குழம்பாகவும் 1/2 கிலோ சுக்காவாகவும் எடுக்க போகிறேன். இந்த மசாலாவிலேருந்தே பிரித்து நம்ம சுக்காவும் பண்ணிக்கிடலாம். ஒரே கல்லில் 2 மாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே மசாலாவில் சுக்காவும் பண்ணிவிட்டு சிக்கன் குழம்பும் வச்சுக்கிடலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுருக்கோங்க. இப்போ நல்லா மசாலா வறுத்துருச்சு. நான் சுக்கா செய்கிறதுக்கு அதிலேருந்து இந்த கரண்டிக்கு ஒரு 3 கரண்டி அளவு எடுத்துருக்குறேன். அதை 2 பங்கு குழம்புக்கு வச்சுக்கோங்க, 1 பங்கு எடுத்து சுக்காவுக்கு வதக்கிக்கிடலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சிங்க. வெந்ததுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சுக்காவுக்கு சிக்கன் எடுத்து போட போகிறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாஃப்டாக வெந்திருந்துச்சுன்னா அந்த தண்ணியை மட்டும் குழம்புக்கு ஊற்றுங்க. சாஃப்டாக வேகலைன்னா சிக்கனோடு சேர்த்து போட்டுடலாம். எனக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, அதனால் தண்ணியை மட்டும் ஊற்றுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறமா சிக்கன் போட்டுக்கிறேங்க. இப்போ அதிலேருந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சுக்காவுக்கு பண்ண போகிறேன். அந்த வறுத்து வச்ச மசாலாவில் சுக்காவுக்கு தனியாக சிக்கன் எடுத்து போடுறேன். உங்களுக்கு எலும்பு பீஸ் வேண்டான்னா தனியாக சிக்கன் போன்லெஸ் பீஸாக எடுத்து தனியாக குக்கரில் வேக வச்சு பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒட்டி டேஸ்ட்டெல்லாம் வரணும் இல்லையா சிக்கனில். இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. அந்த தண்ணி ஊற்றிருக்கிறோம் இல்லையா, சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ சுக்கா பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி இலை வேணும். சுக்காவுக்கு கொத்தமல்லி இலை தான் மெயினாக நம்ம போட வேண்டியது இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கிடணுங்க கொத்தமல்லி இலையை. இந்த மல்லி இலையை எடுத்து அந்த சுக்காவில் மேலே தூவி ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இந்த மீதி இருக்க சிக்கனை குழம்புல போட்டுடலாம். நல்லா வெந்ததுனால நான் கடைசியில் போடுறேன். நீங்கள் அந்த தண்ணியோடையே போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. உங்களுக்கு சிக்கன் நல்லா வேகலைன்னா அந்த தண்ணியோடு போடுங்க. நல்லா வெந்துச்சுன்னா கடைசியில் போட்டால் போதும். போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. எல்லா மசாலாவும் அந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், நல்லா முங்கணுங்க. இப்போ தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு 2 துண்டு அளவுக்கு தான் தேங்காய் எடுத்துருக்குறேன் நான், 2 சில்லு அளவுக்கு. அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் பால் அரைச்சிட்டேன். தேங்காய் பால் மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா முத்தின தேங்காய் இருந்துச்சுன்னா சிக்கனில் ரொம்ப கொதிச்சுட்டே இருந்தால் ரொம்ப கொலஸ்ட்ரால்லாம் இறங்கும், நெஞ்சு கறிக்கும். அதனால் பாலை எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். பால் ஊற்றி விட்டு நல்லா கிளறுங்க. கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலையை போட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு குழம்பு. இப்போ சுட சுட சாதம் வச்சு சைடில் சுக்கா எடுத்து வச்சாச்சு.
சுக்கா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் குழம்பு ஒரு 2 கரண்டி ஊற்றி சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சிங்க. சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிராமத்தில் முந்திலாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க.